அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்திரிய கரண அனுபவங்களை மறைப்பது மேற்சொன்ன எல்லா அனுபவங்களையும் ஒன்றாக அடைவதற்கு உண்டாகும் துடிப்பை குறிக்கிறது. இந்த துடிப்புகள் ஒன்றோடொன்று மோதி ஒதுங்கி நிற்கும்படி செய்கிறது. இந்த துடிப்பினை நீக்கும் இறைவனே வள்ளல் பெருமானே வந்தனம். ஏழாம் திரையான கலப்பு திரை விலகுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி. ஏழு திரை மறைக்கும். இன்றைக்கி தைப்பூசன்றதால் முருகருக்கும் வள்ளலாருக்கும் ரொம்ப விசேஷங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில் பாலமுருகன் கோயிலுங்க, அதுதான் எப்பயுமே நாங்கள் இங்கே தான் பிரசாதம் கொடுப்போங்க. வருஷம் கொடுப்போம். நாங்கள் இது 15 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வள்ளலார் ஜோதி முடிஞ்சதும் நாங்கள் பிரசாதம் எப்பயுமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோங்க. இங்கே என் வீட்டுக்கார் எப்பயுமே நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியாதுன்றதுக்காக, வடலூருக்கு போய் நம்மளால் அங்கே பண்ண முடியாதுன்றதுக்காக நாங்கள் வருஷம் இங்கே எப்பயுமே ஜோதி முடிஞ்சதும் வள்ளலாரை நினச்சி நாங்கள் இங்கே பிரசாதம் கொடுக்குறது. இதை நாங்கள் மட்டும் தனியாக பண்ணலாங்க. நாங்கள் கொஞ்சம் பைசா போடுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் பிரசாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. 3 கிலோவில் ஆரம்பித்தோம். இப்போ 32 கிலோ வரைக்கும் வந்திருக்கோங்க. வள்ளலாருடைய ஆசீர்வாதத்தால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நிறைய செய்யணுன்னு தான் ஆசை. அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறையவும் செய்வோங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்குங்க. தென்றல் காலனியில் பாலமுருகன் கோயில்னு இருக்குது. இங்கே எல்லா சாமியுமே இருக்குங்க. அதில் வள்ளலாரும் இருக்கார். இன்றைக்கி என்னென்ன பிரசாதம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை, வெண்பொங்கல், பைனாப்பிள் புட்டிங் கொடுத்தோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பிரசாதம் நல்லபடியாக கொடுத்து முடிச்சுட்டு சாமி தரிசனமும் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அரும்பெரும் ஜோதி அரும்பெரும் ஜோதி தனிப்பெரு கருணை அருட்பெரும் ஜோதி.